அடுத்தது கேத்திரியில் நடந்த சம்பவம். ஓர் ஊரில் மக்கள் சுவாமிஜியிடம் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். சுவாமிஜி அவர்களிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். சுவாமிஜியின் வார்த்தைகளிலேயே அந்த நிகழ்ச்சியை பற்றி கேட்போம். நம்புவதற்கே கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் 3 நாட்கள் இரவும் பகலும் எனக்கு ஒரு கணம் கூட ஓய்வே கிடைக்கவில்லை. தூக்கம், உணவு எதுவும் கிடையாது. யாரும் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. அவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். நானும் பேசிக்கொண்டே இருந்தேன். 3ஆம் நாள் இரவு வந்தது. அநேகமாக எல்லோரும் போய்விட்டார்கள். அப்போது தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒருவன் என்னிடம் வந்தான். சுவாமிகளே, 3 நாட்களாக உணவோ உறக்கமோ இல்லாமல் நீங்கள் பேசுவதை நான் பார்க்கிறேன். என் மனம் வேதனையில் துடிக்கிறது. பசியும் களைப்பும் உங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். ஒரு டம்ளர் தண்ணீர் கூட நீங்கள் குடிக்கவில்லையே என்று பரிவுடன் கூறினான். அவனது அன்பு என்னை நெகிழ செய்தது. சாப்பிட ஏதாவது தருவாயா என்று அவனிடமே கேட்டேன். தர வேண்டும் என்றுதான் என் இதயம் இயங்குகிறது. ஆனால் என்ன செய்வேன்? நான் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், சக்கிலியன். நான் சப்பாத்தி செய்து உங்களுக்கு தர முடியாது. மாவும் மற்ற பொருட்களும் கொண்டு தருகிறேன், நீங்களே செய்து சாப்பிடுங்கள் என்றான் அவன். அதற்கு நான், பரவாயில்லை, நீயே செய்து கொண்டு வா, நான் சாப்பிடுகிறேன் என்றேன். அவன் நடுங்கி போனான். சக்கிலியனான அவன் ஒரு துறவிக்கு உணவளித்தது தெரிந்தால் தண்டிக்கப்படுவான். ஏன், நாடு கடத்தப்படவே செய்வான். ஆனால் நான் அவனை ஆசுவாசப்படுத்தினேன். தண்டனை கிடைக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியளித்தேன். அவன் எனது உறுதியை அவ்வளவாக நம்பவில்லை. இருந்தாலும் என் மீது உள்ள அன்பு காரணமாக சப்பாத்தி கொண்டு வந்தான். நானும் சாப்பிட்டேன். தேவர் தலைவனான இந்திரன் ஒரு தங்க குவளையில் தேவாமிர்தத்தை தந்திருந்தால் கூட இவ்வளவு ருசித்திருக்காது என்றே எனக்கு தோன்றியது. என் நெஞ்சம் அன்பாலும் நன்றியாலும் நிறைந்தது. கண்கள் கண்ணீரை பொழிந்தன. கேத்திரி மன்னருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்ட பிறகு நான் அவரிடம் இதை தெரிவித்தேன். அவர் உடனடியாக அவனை வரவழைத்தார். தனது தவறுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று அவன் நடுங்கியபடியே வந்தான். மன்னர் அவனை புகழ்ந்ததுடன் அவனுக்கு பொன்னும் பொருளும் ஏராளமாக கொடுத்து அனுப்பினார். கட்சி பகுதியில் சுவாமிஜி பயணம் செய்து கொண்டிருந்த போது நடந்த நிகழ்ச்சி. பாலைவனம் வழியாக சென்று கொண்டிருந்தார் அவர். கடும் வெயில். தாகத்தால் அவரது தொண்டை வறண்டது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மனித நடமாட்டத்தையே காணும். அவர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார். திடீரென்று தொலைவில் ஒரு கிராமம் தெரிந்தது. குளங்களும் தென்பட்டன. அவரது வார்த்தைகளிலேயே கேட்போம். சுவாமிஜி கூறினார், ஒருமுறை மேற்கு இந்தியாவில் ஒரு பாலைவன பிரதேசத்தில் நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நாட்கணக்கில் அந்த பாலைவனத்தின் வழியாக நான் நடந்து சென்றேன். ஆச்சரியம் என்னவென்றால், அழகிய ஏரிகள் அங்கே தினமும் என் கண்களில் தென்படும். சுற்றிலும் மரங்கள் உயர்ந்து நிற்கும். அந்த மரங்களின் நிழல்கள் ஏரிகளில் தலைகளாக அசைந்து கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன். ஆகா, எத்தனை அற்புதமாக இருக்கிறது! இதை போய் பாலைவனம் என்கிறார்களே என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். இவ்வாறு அழகிய ஏரிகளையும் மரங்களையும் பார்த்தவாறே 1 மாதம் பயணம் செய்தேன். ஒரு நாள் எனக்கு மிகவும் தாகம் எடுத்தது. தண்ணீர் குடிப்பதற்காக இந்த தெளிந்த நீர் நிறைந்த அழகிய ஏரிகளுள் ஒன்றை நோக்கி சென்றேன். நான் அதை நெருங்கிய போதோ அது மறைந்து விட்டது. வாழ்நாள் முழுவதும் நான் கேள்விப்பட்ட கானல் நீர் இதுதான் என்று எண்ணிக்கொண்டேன். 1 மாதமாக தினம்தோறும் கானல் நீரையே பார்த்தும் அது கானல் நீர் என்று தெரியவில்லையே என்ற எண்ணம் தோன்றியது. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் பயணத்தை தொடங்கினேன். மறுபடியும் ஏரிகள் தெரிந்தன. ஆனால் அது வெறும் கானல் நீரே, ஏரி அல்ல என்ற அறிவும் கூடவே தோன்றியது. கானல் நீர் உவமை சுவாமிஜியின் சொற்பொழிவில் அடிக்கடி இடம்பெறுவதை காணலாம். ஓர் இடத்தை பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தை பற்றிய விஷயமும் இப்படித்தான். கானல் நீராகிய இந்த உலகில் நாட்கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காக அது கானல் நீர் என்று தெரியாமலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த தோற்றம் மறையும். ஆனால் மறுபடியும் வரும். வினை பையனின் சக்திக்கு கட்டுப்பட்டே உடல் இயங்குகிறது. எனவே அது தீரும் வரை இந்த கானல் நீர் தோன்றவே செய்யும். முன்பிருந்தது போலவே ஆண், பெண், மிருகங்கள், தாவரங்கள், ஆசாபாசங்கள், கடமைகள் என்று எல்லாம் வந்து சேரவே செய்யும். ஆனால் இவையெல்லாம் முன்னை போல் அவ்வளவு சக்தி உடையவையாக இருக்காது என்று கூறினார். ரிஷிகேசத்தில் ஒரு மகானான துறவியை சந்தித்தார் சுவாமிஜி. அவர் ஆன்மீகத்தில் உயர்நிலைகளை அடைந்தவராக தோன்றவே
சுவாமிஜி அவரிடம் சென்று பேசத் தொடங்கினார். பேச்சின் இடையே தமது பயணங்களை பற்றி கூறினார். தாம் சந்தித்த மகான்களை பற்றி கூறினார். பவஹரி பாபாவின் பெயரை கூறியதும் அந்த துறவியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தழுதழுத்த குரலில் அவர், சுவாமிஜி, உங்களுக்கு பாபாவை தெரியுமா என்று கேட்டார். தெரியும் என்றார் சுவாமிஜி. அவரது ஆசிரமத்தில் நடந்த திருட்டை பற்றி தெரியுமா என்று கேட்டார் அந்த துறவி. தெரியுமே என்றார் சுவாமிஜி. ஒரு நாள் அவரது ஆசிரமத்தில் திருடன் ஒருவன் நுழைந்து விட்டான். பாபாவை கண்டதும் பயந்து போய் அந்த திருடன் திருடிய பொருட்களின் மூட்டையை அப்படியே போட்டுவிட்டு ஓட்டமெடுத்தான். பாபாவோ அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு திருடனை தொடர்ந்து பல மைல் தூரம் ஓடி அவனை பிடித்தார். பிறகு அவனது காலடியில் அந்த மூட்டையை வைத்து குவித்த கைகளோடும் கண்களில் கண்ணீருடனும், அப்பா, இது உனது சொத்து. உனது சொத்தை நீ எடுத்தபோது தலையிட்டதற்கு என்னை மன்னித்துவிடு. இவற்றை பெற்றுக்கொள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் என்று சுவாமிஜி அந்த கதையை கூறிவிட்டு, உண்மையிலேயே பாபா ஓர் அற்புத மனிதர் என்றார். கதையை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த துறவி கதை முடிந்ததும் சுவாமிஜியை அமைதியாக பார்த்து, சுவாமிஜி, அந்த கதையில் வரும் திருடன் நான் தான் என்றார். சுவாமிஜி திகைத்து போனார். துறவி தொடர்ந்து கூறினார், அன்று பாபாவை சந்தித்தது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஆயிற்று. எனது வழிகள் தவறு என்பதை நான் புரிந்து கொண்டேன். செல்வங்களிலெல்லாம் பெரிய செல்வமாகிய இறைவனையே பெறுவதற்காக இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். அதன் பிறகு அவர் சுவாமிஜியிடம் தாம் ஒரு துறவியாக அடைந்த அனுபவங்களை கூறினார். இரவு நீண்ட நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அவரை சந்தித்தது சுவாமிஜிக்கு ஓர் இனிய அனுபவம் ஆயிற்று. யாரையும் பாவி என்று இகழ்வதற்கு இல்லை. பாவிக்குள்ளும் ஒரு மகான் இருக்கிறார். அவர் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் வெளிப்படவே செய்வார் என்று பின்னாளில் தமது சொற்பொழிவில் அவர் குறிப்பிட்ட போது இந்த துறவி அவரது மனதில் இருந்திருப்பார் என்பதில் ஐயமில்லை. இந்த துறவி இப்படி என்றால் சில துறவிகள் இப்படி. ஒருமுறை சுவாமிஜி ஒரு போலீஸ் அதிகாரியின் விருந்தினராக தங்கினார். அவர் நல்ல பக்தர். தினமும் சாஸ்திரங்களை படிப்பார். அவர் சுவாமிஜியிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். அவரது மாத சம்பளம் 125 ரூபாய். ஆனால் அவர் செய்யும் செலவுகள் அதற்கு 2 மடங்காக இருக்கும். ஒரு நாள் சுவாமிஜி அவரிடம் இது பற்றி கேட்டார். அதற்கு அந்த அதிகாரி சிரித்துவிட்டு, சுவாமிஜி, இந்த செலவுகளுக்கு உண்மையில் உங்களைப் போன்ற துறவிகள்தான் உதவுகிறார்கள் என்றார். அதிகாரியின் பதில் சுவாமிஜிக்கு விந்தையாக இருந்தது. அது எப்படி என்று கேட்டார். சிரித்து கொண்டே அந்த அதிகாரி கூறினார், இது ஒரு தீர்த்த தலம். இங்கு பல துறவிகள் வருவார்கள். எல்லோரும் உங்களைப் போல் நல்லவர்கள் அல்ல. எனக்கு யார் மீதாவது சந்தேகம் தோன்றுமானால் நான் அவர்களை பரிசோதனை செய்வேன். சிலர் தங்கள் உடம்பின் பல்வேறு இடங்களில் பல்வேறு வழிகளில் பணத்தை மறைத்து வைத்திருப்பார்கள். அந்த பணம் தவறான வழியில் சேர்க்கப்பட்டது என்று எனக்கு சந்தேகம் எழுந்தால் அவர்களிடமிருந்து பலவந்தமாக உண்மையை வரவழைப்பேன். கைதாவதிலிருந்து தப்பிப்பதற்காக பணத்தை என்னிடம் கொடுத்து எனக்கு நன்றியும் கூறிவிட்டு தலை தப்பினால் போதுமென்று ஓடிவிடுவார்கள். இப்படி எனக்கு பணம் கிடைப்பதுண்டு. சத்தியமாக சொல்கிறேன் சுவாமிஜி, வேறு எந்த வழியிலும் நான் லஞ்சம் வாங்குவதில்லை என்று கூறினார். இதை கேட்டு சுவாமிஜி சிரித்தார். ஒருமுறை சுவாமிஜி வழக்கம்போல் நடந்து சென்று கொண்டிருந்தார். திடீரென்று பின்னாலிலிருந்து யாரோ அவரை அழைப்பது கேட்டது. திரும்பி பார்த்தால் குதிரை மீது ஒரு போலீஸ் அதிகாரியும் அவருக்கு பக்கத்தில் சில போலீஸ்காரர்களும் வந்து கொண்டிருந்தனர். அருகில் வந்த அதிகாரி சுவாமிஜியிடம், யார் நீ என்ற முரட்டு குரலில் கேட்டார். அந்த நாட்களில் துறவிகள் சந்தேக கண்களுடன் பார்க்கப்பட்டார்கள். துறவி என்றால் சோம்பேறி, திருடன், ஒற்றன் என்பது பரவலான கருத்தாக இருந்தது. சுவாமிஜி அமைதியாக, நான் ஒரு துறவி என்றார். துறவிகள் எல்லோருமே ஏமாற்று பேர்வழிகள் என்று கூறிய அதிகாரி தொடர்ந்து, என்னுடன் வா, உன்னை ஜெயிலில் தள்ளிவிட்டுத்தான் மறுவேலை என்றார். பயமோ கலக்கமோ என்னவென்று அறியாதவர் அல்லவா சுவாமிஜி. எனவே தைரியமாக ஆனால் மென்மையாக, எத்தனை நாட்களுக்கு என்று கேட்டார். 15 நாட்களுக்கு, ஏன் 1 மாதமாக கூட இருக்கலாம் என்றார் அதிகாரி. சுவாமிஜியின் முகத்தில் ஓர் அதிருப்தி நிலவியது. அவர் அந்த அதிகாரியின் அருகில் இன்னும் நெருங்கி சென்றார். நன்றி ததும்பும் குரலில் கெஞ்சுவது போல் அவரிடம், ஐயா, 1 மாதத்திற்கு மட்டும்தானா? ஓர் 6 மாதங்கள் என்னை ஜெயிலில் வைக்க முடியுமா
இல்லையென்றால் ஒரு 3-4 மாதங்களாவது முயற்சி செய்யுங்களேன் என்று கேட்டார். அந்த அதிகாரிக்கு தூக்கி வாரி போட்டது. கெஞ்சி கூத்தாடி தப்பிக்க முயற்சி செய்பவர்களைத்தான் அவர் இதுவரை கண்டுள்ளார். இங்கோ ஒரு துறவி அதிக நாட்கள் ஜெயிலில் தங்குவதற்கு அனுமதி கேட்டு நிற்கிறார். ஏன், எதற்காக ஜெயிலில் வாழ விரும்புகிறாய் என்று வியப்புடன் அதிகாரி கேட்டார். மெல்லிய குரலில் பதிலளித்தார் சுவாமிஜி, நான் இப்போது வாழும் வாழ்க்கையை விட ஜெயில் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லாமல் இருக்கும். காலை முதல் மாலை வரை இப்படி சுட்டெரிக்கும் வெயிலில் நடப்பதை விட ஜெயில் வேலைகள் கடினமாக இருக்காது. இங்கே உணவும் நிரந்தரம் அல்ல. பல நேரங்களில் பட்டினி கிடக்க நேர்கிறது. ஜெயிலிலோ 2 வேளை உணவு உறுதி. எனவே என்னை சில மாதங்களுக்காவது நீங்கள் ஜெயிலில் போடுவதானால் நான் உங்களை எனக்கு உண்மையிலேயே நன்மை செய்தவராக கருதுவேன் என்றார். போலீஸ் அதிகாரியின் உணர்ச்சிகள் விவரணைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. இப்படி ஒரு மனிதனா என்று தோன்றியது அவருக்கு. ஏமாற்றமும் வெறுப்பும் அவர் முகத்தில் படர்ந்தது. அகன்று போ இங்கிருந்து என்று ஓங்கி கத்துவிட்டு குதிரையை தட்டிவிட்டார். அடுத்ததும் ஒரு போலீஸ் நிகழ்ச்சிதான். இது வராக நகர நாட்களில் நடந்திருக்கலாம். சுவாமிஜியும் சகோதர துறவிகளும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான பாழடைந்த பங்களா ஒன்றில் ஆன்மீக சாதனைகளும் படிப்புமாக வாழ்ந்து வந்த காலம். அவரது குடும்ப நண்பர் ஒருவர் புலனாய்வு துறையில் போலீஸ் அதிகாரியாக இருந்தார். பட்டங்களும் விருதுகளும் பல வாங்கியவர் அவர். ஒரு நாள் அவர் சுவாமிஜியை மாலை விருந்திற்காக தமது வீட்டிற்கு அழைத்தார். சுவாமிஜி சென்றார். பலர் வந்து போயினர். ஆனால் விருந்திற்கான எந்த அடையாளத்தையும் காணோம். அந்த அதிகாரி ஏதோ பல விஷயங்களை பேசினார். திடீரென்று அவரது தோரணை மாறியது. சுவாமிஜியை ஒருமுறை வெறித்து பார்த்துவிட்டு, இதோ பார், இனியும் உண்மையை மறைத்து பயனில்லை. உன் கட்டுக்கதைகளால் என்னை ஏமாற்ற முடியாது என்பது உனக்கே தெரியும். நீயும் உன் கூட்டாளிகளும் ஆன்மீக போர்வையில் அரசுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருகிறீர்கள் என்று எனக்கு நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளன. உண்மையை கூறிவிடு என்று மிரட்டத் தொடங்கினார். சுவாமிஜி இதனை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அரசுக்கு எதிரான செயல்கள் என்கிறீர்கள், ஆன்மீக போர்வை என்கிறீர்கள், அவற்றிற்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு என்ற உறுதியான குரலில் கேட்டார் சுவாமிஜி. அதைத்தான் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார் அதிகாரி. தொடர்ந்து, அது ஒரு பயங்கர சதி திட்டம். அதன் தலைவன் நீ. உண்மையை சொல்லிவிடு. குற்றத்தை ஒப்புக்கொண்டால் உனது தண்டனையை குறைக்க வகை செய்கிறேன் என்றார் அந்த அதிகாரி. வெகுண்டெழுந்தார் சுவாமிஜி. எல்லாம் உங்களுக்கு தெரியுமானால் ஏன் வந்து நாங்கள் தங்கியிருக்கும் வீட்டை சோதனை செய்யக்கூடாது? ஏன் அங்கேயே வந்து எங்களை கைது செய்யக்கூடாது என்று தைரியமாக கேட்டார். அத்துடன் நிற்கவில்லை. மௌனமாக சென்று கதவை பூட்டினார். அச்சுறுத்தும் தோரணையில் அதிகாரியை நோக்கி திரும்பினார். சுவாமிஜியின் கட்டுமஸ்தான உடம்பும் சுட்டெரிக்கும் பார்வையும் அந்த அதிகாரியை விலவிலக்க செய்தது. சுவாமிஜி அவரையே கூர்ந்து பார்த்தபடி அவரது அருகில் சென்றார். பிறகு கம்பீரமாக, திருட்டுத்தனமாக என்னை இங்கு அழைத்து இல்லாத குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமத்துகிறீர்கள். அது உங்கள் வேலையின் ஒரு பகுதி. ஆனால் நான் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? யார் அவமதித்தாலும் கோபம் கொள்ளக்கூடாது என்பதைத்தான். நானும் ஒரு குற்றவாளியாக சதிகாரனாக இருந்திருந்தால் நீங்கள் உதவி என்று அழைப்பதற்கு கூட அவகாசம் தந்திருக்க மாட்டேன். கழுத்தை நெரித்திருப்பேன். ஆனால் நான் ஒரு துறவி. எனவே உங்களை எதுவும் செய்யாமல் விடுகிறேன் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றார். இதற்குள் அந்த அதிகாரி பயத்தில் உறைந்து போயிருந்தார். அதன் பிறகு அவர் மடத்தின் பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை. அடுத்த நிகழ்ச்சி வட இந்தியாவில் நடைபெற்றது. சுவாமிஜி அந்த நாட்களில் நாள் முழுவதும் நடப்பது, திரும்பியே பார்க்காமல் செல்வது, உணவை யாசிக்காமல் தானாக கிடைப்பதை மட்டுமே உண்பது என்ற விரதங்களை கொண்டிருந்தார். ஒருமுறை 2 நாட்களாக தொடர்ந்து எந்த உணவும் கிடைக்கவில்லை. அடுத்த நாள் பிற்பகலில் ஒரு பணக்கார வீட்டு குதிரை லாயம் வழியாக செல்ல நேர்ந்தது. குதிரைகளை பராமரிக்கின்ற பணியாள் அங்கே நின்றிருந்தான். அவன் சுவாமிஜியை கண்டதும் அவரது நிலைமையை புரிந்து கொண்டான். பரிவுடன் அவரது அருகில் சென்று, பாபாஜி, இன்று நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீர்களா என்று கேட்டான். இல்லை என்றார் சுவாமிஜி. அவன் அவரை அந்த லாயத்திற்குள் அழைத்து சென்று அமர செய்து தண்ணீர் கொடுத்து உபசரித்தான். பிறகு சப்பாத்தியும் சட்டினியும் கொடுத்தான். அந்த சட்டினி காரமிக்கதாக இருந்தது. சுவாமிஜி காரப்பிரியர்.
இந்த பரிவிராஜக நாட்களில் பல நேரங்களில் அவருக்கு கிடைத்த கூட்டு, கறி, குழம்பு எல்லாம் ஒரு மிளகாய் மட்டுமே. எனவே அவர் அதற்கு நன்றாக பழகிவிட்டிருந்தார். ஆனால் ஓரிரு நாட்களாக பட்டினி கிடந்த வயிற்றில் காரமிக்க சட்டினி சென்றதும் வயிறே பற்றி எறிவது போல் வலித்தது. வலி தாங்காமல் புரள ஆரம்பித்தார் சுவாமிஜி. பணியாளனோ என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தான். ஒரு துறவிக்கு நல்லது செய்ய போய் இப்படி தவறு செய்துவிட்டோமே என்று துடித்த அவன் இரு கைகளாலும் தலையில் அடித்து கொண்டு, நான் என்ன செய்துவிட்டேன்? ஒரு சாதுவின் உயிர் போவது போன்ற காரியத்தை அல்லவா செய்துவிட்டேன் என்று கதறினான். அப்போது தலையில் கூடை ஒன்றை சுமந்தபடி ஒருவன் அந்த வழியாக சென்றான். பணியாளனின் சத்தத்தை கேட்டு அங்கே வந்து பார்த்தான். அவனை கண்ட சுவாமிஜி அந்த கூடையில் என்ன உள்ளது என்று கேட்டார். புளி என்றான் அவன். இப்போது எனக்கு அதுதான் வேண்டும் என்றார் சுவாமிஜி. கொஞ்சம் புளியை எடுத்து தண்ணீரில் கரைத்து குடித்தார். சிறிது நேரத்தில் வயிற்று வலி வெகுவாக குறைந்தது. பிறகு பயணத்தை தொடர்ந்தார் சுவாமிஜி. ஒரு சமயம் சுவாமிஜி திபெத்திய குடும்பம் ஒன்றில் தங்க நேரிட்டது. திபெத்தில் சில இடங்களில் ஒரு பெண் பல புருஷர்களை மணந்து வாழும் வழக்கம் நிலவியது. சுவாமிஜி தங்கியிருந்த குடும்பத்தை சேர்ந்த 6 சகோதரர்கள் ஒரு பெண்ணை மணந்திருந்தார்கள். சுவாமிஜி அவர்களுடன் சகஜமாக பழகிய தொடங்கிய பின் இது விஷயமாக தமது கருத்தை அவர்களிடம் கூறினார். கற்பு நெறி என்பதை விளக்கி ஒரு பெண் பல புருஷர்களை திருமணம் செய்து கொள்வது சரியில்லை என்பதை கூறினார். இதை கேட்ட அவர்களில் ஒருவன் பொறுமை இழந்து, துறவியான நீங்கள் பிறரை சுயநலக்காரர்களாக இருக்கும்படி போதிப்பது எப்படி பொருந்தும்? இவளை நானேதான் அனுபவித்து மகிழ வேண்டும், பிறருக்கு அளிக்கக்கூடாது என்று எண்ணுவது தவறல்லவா? ஒவ்வொருவனும் தனக்கென்று மட்டும் ஒரு மனைவியை அனுபவிப்பது சுயநலம் இல்லையா? அதுவும் சகோதரர்களாக பிறந்தவர்கள் தங்கள் உடைமைகளையெல்லாம் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும், மனைவி உட்பட என்றான் அவன். கற்பு நெறியை வைத்து பார்த்தாலும் தர்க்க ரீதியாகவே அலசி பார்த்தாலும் அவனுடைய கூற்று தவறாக இருக்கலாம். எதையும் அறிவு கூர்மையால் ஆதரித்தோ எதிர்த்தோ பேசிவிடலாம் என்றாலும் அந்த மலை ஜாதி மக்களின் எளிய சகோதரத்துவத்தை நினைத்து சுவாமிஜி அதிசயித்தார். இது பற்றி தமது மகாபாரத சொற்பொழிவில் கூறினார் சுவாமிஜி. பாண்டவர்கள் 5 மணந்த திரௌபதியை பற்றி குறிப்பிடும்போது, திரௌபதி 5 சகோதரர்களுக்கு பொது மனைவி ஆனாள். ஒவ்வொரு சமூகத்திலும் வளர்ச்சி படிப்படியாகத்தான் உருவாகிறது. பழைய கால சரித்திர நிலைமை இந்த இதிகாசத்திலிருந்து தெரிகிறது. 5 சகோதரர்கள் ஒரு பெண்ணை மணந்தார்கள் என்று காவிய ஆசிரியர் கூறுகிறார். ஆனால் அதே வேளையில் தாயின் ஆணை, தாயின் கட்டளை என்றெல்லாம் கூறி ஏதோ காரணம் காட்டுகிறார், பூசி மெழுக பார்க்கிறார். ஒரு பெண் பல கணவர்களை மணக்கும் வழக்கம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு கட்டத்தில் இருந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா சகோதரர்களும் ஒரு பெண்ணை மணப்பார்கள். அந்த பழைய வழக்கம்தான் இது என்றே நான் நினைக்கிறேன் என்றார் அவர். இதுபோல் இமயம் முதல் குமரி வரையில் உள்ள பலதரப்பட்ட மக்களின் பழக்க வழக்கங்களை சுவாமிஜி அறிந்திருந்ததால் சமூக சீர்திருத்தம் என்பதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் அவரால் பார்க்க முடிந்தது. சொந்த அளவுகோலால் மற்றவர்களின் பழக்க வழக்கங்களை பார்ப்பதை விட அவர்களின் கண்ணோட்டத்தில் அனுதாபத்தோடு நோக்கினார் அவர். அதே சமயத்தில் பாரத பண்பாடு என்ற ஆன்மீக நாகரிகத்தை அளவுகோலாக கொண்டு அவர்களை முன்னேற்றவும் முயற்சி செய்தார்.